வணக்கம். திருக்குறளுடைய இன்பத்துப்பாலில் 1101வது குறள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்தொடி கனே உள. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்தொடி கண்ணே உள. இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டும் கேட்டும் உண்டும் நுகர்ந்தும் தீண்டியும் அறியக்கூடிய ஐம்புல இன்பங்களும் ஒண்தொடி ஒளி வீசக்கூடிய வளையல் அணிந்த பெண்ணே, இவளிடத்திலே அது அமைந்திருக்கிறது என்று இதனுடைய பொருள். இப்போ பொருளுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து, இந்த 4மே வினையெச்சம் இலக்கண குறிப்பில். ஐம்புலன் அடுத்து. ஐம்புலன் அப்படின்னா 5ம் புலனும். ஆனால் இது ஒன்றா சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஐம்புலன் என்பது ஒரு எண்ணு பெயர். ஒரு எண்ணு பெயர். ஐம்புலன்கள் ஒரு எண்ணிக்கக்கூடிய ஒரு பெயர். அதுக்குள்ளே எந்த விதமான வேற்றுமரபும் மறையாததுனால அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஒண்தொடி அப்படிங்கிறது ஒளி வீசக்கூடிய, தொடின்னா வளையல் அணிந்த. அப்போ ஒளி வீசக்கூடிய வளையல் அணிந்தவள் யார்? பெண்ணு. இப்போ அந்த பெண்ணுக்கு இது ஆகி வருவது, அதனால் அன்மொழி தொகை. ஒண்தொடி என்பது ஒளி வீசக்கூடிய வளையல் அணிந்த பெண்ணுக்கு ஆகி வருவதனால அது அன்மொழி தொகை. ஏன்னா ஆகுபெயர் அப்படின்னா ஒரே வார்த்தையில் இருந்தால் ஆகுபெயர். இப்போ மயில் அப்படின்னு வந்தால் ஆகுபெயர், குயில் அப்படின்னா ஆகுபெயர். 2 வார்த்தைகளாக ஒண்தொடி அப்படின்னு 2 வார்த்தை வந்தால் அது அன்மொழி தொகைன்னு வச்சுக்கணும். அதுவும் ஆகுபெயர் போல தான். இதனால் 2 வார்த்தை வந்தால் அன்மொழி தொகைன்னு வச்சுங்க. கண்ணே விழிக்கிறது, அழைக்கிறது, விழிப்பெயர். உள உளது அப்படின்னு இறுதியில் தூ வர வேண்டிய இடத்துல அது இல்லாததுனால கடைக்குறை. இவ்வளவு இலக்கண குறிப்புகளை இந்த ஒரு குறள் வைத்திருக்கிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் என்பது கூட செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று என்ற இலக்கண குறிப்புள் வரும். எனவே எல்லா வார்த்தைகளையும் இலக்கண குறிப்பில் அடைத்திருக்கக்கூடிய நமது வள்ளுவருடைய பெருமையை நாம் தான் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.